சிறந்தே பிறந்ததாம் என் தாய்மொழியை வணங்கி, நான் இறந்து பிறந்தாலும் தமிழச்சியாகவே என் தாய்மண்ணில் பிறக்க வேண்டும் என்று என் தாய்மண்ணை வணங்கி கொண்டு, ராஜ்டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இன்று இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்க அனைத்து மகளிருக்கும், இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அருமையான ஒரு பட்டிமன்றத்தை ராஜ்டிவி கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனருக்கும் நம்மளுடைய டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், நன்றி சொல்லிக்கிறேன். நல்ல ஒரு பட்டிமன்றம். லாஸ்ட்டாக கல்பனாக்கா பேசினப்போ எனக்கு புல்லரிச்சு போயிடுச்சு. ஆஹா, என்ன ஒரு இப்படி ஒரு ஒரு பேச்சை நான் கேட்டோன்னே, நம்ம ஏன் இந்த பக்கம் தலைப்பில் வந்து நின்றுட்டோம், பேசாமல் நம்ம அந்த சைடு போய் பேசிக்கலாமோ நினச்சேன். ஆனால் நான் எழுதிட்டு வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும்ல, அதை பேசிட்டு போயிடணும்ல, அதுக்காக தான் வந்து ஒரு 2 வார்த்தை பேசலான்னு இருக்கேன். 2 வார்த்தை இல்லை, 4 வார்த்தை பேச. எனக்கு அந்த அக்கா பேசும்போது நிஜமாவே மனசெல்லாம் சங்கடமாயிருச்சு. இவங்க நமக்காக இப்படி போராடுறாங்களே, இந்த காலத்தில் கள்ளிப்பாலை வச்சு யாராவது பொம்பளை பிள்ளைய கொல்றாங்களோ? நாம் எந்த காலத்துலங்க இருக்கோம்? நல்லா தான் இருக்கும். பொம்பளை பிள்ளைய கள்ளிப்பால் வச்சு கொண்ட காலத்தில் இப்படி பேசியிருந்தீங்கன்னா ஆஹா அப்படின்னு நானே கையை தட்டி அந்த அக்காவுக்கு ஒரு அவார்டை கொடுத்துறேன். ஏமா உனக்கு இந்த வேலை? ஒசூரில் ஒன்றா உனக்கு சிலையா வைக்க போகிறாங்க. நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுகிறோம். ஏன் எதுக்கு தியாகம் பண்ணுறேன்? ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்மளை தியாகம் பண்ணது போதாதா? இதில் வாழ்க்கையை வர தியாகம் பண்ணி நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு எதுக்கு? கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா வீட்டில் நான் டேட் லிட்டில் பிரின்சஸாக இருந்திருப்பேன். நான் என் வீட்டுக்கு போய் என் மாமியார் வீட்டுக்கு போனால் என் புருஷனுக்கு நான் குயினாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். எனக்கு வேற எந்த பிரச்சனையும் எனக்கு வேணாங்க. என் குடும்பத்தை அழகாக பார்த்துக்கிட்டா போதும். குயினாக தான் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. நான் ஆல்வேஸ் குயின் தான் மேடம். குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்க தாங்க செய்யும். சின்ன சின்ன சண்டைகள் வந்தால்தான் அது குடும்பம். சண்டை இல்லைன்னா அது குடும்பமே கிடையாது. இன்னைக்கு காலையில கூட நான் பட்டிமன்றத்துக்கு கிளம்புற வேகத்தில் எங்க வீட்டுக்காரர் என்ன கேட்டார். நான் ஒரு தேங்காய் சட்னி வச்சுட்டு வந்தேன். எப்ப பாரு என்ன தேங்காய் சட்னி தக்காளி சட்னின்னு வைக்கிறேன், உனக்கு வித்தியாசமா சட்னியே வைக்க தெரியாதா அப்படின்னார். அரளி விதையில சட்னி வச்சுட்டு வந்திருக்கேன் மேடம். அப்புறம் ஃபோன் பண்ணி பேசுனீங்களா அவரோட? வீட்டுக்கு போய் பார்க்க வேண்டியதா எப்படி இருக்காருன்னு. என்னப்பா டேஸ்ட் பார்க்க மாமியார்னு ஒருத்தர் வீட்டில் வச்சிருக்கோமா இல்லையா? அவங்க பார்த்து சொல்ல போறாங்க. நேற்று கூட ரசம் வச்சு ஃபேஸ்புக்கில் போட்டேன் மேடம். எல்லாரும் லைக் பண்ணியிருக்காங்க, என் புருஷன் மட்டும் லைக் பண்ணல. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நான் குடிச்சிருப்பாரு ரசத்தை. கரெக்ட். ஏங்க எல்லாரும் லைக் போட்டிருக்காங்க, நீங்க ஏங்க லைக் போடல அப்படின்னா, எல்லா ரசத்தை பார்த்த வேண்டி நான் தான் சாப்பிட்டேன், புடிக்கிட்டு போனது எனக்கு தான் தெரியும், சும்மா இருடின்னு. சின்ன சின்ன சண்டைகள் வந்தாதான் அது குடும்பம். அதுதான் அழகுங்கிறது. எது ஒரு 18 வயசு ஒரு பொண்ணுக்கு, 25 வயசு ஒரு பையனுக்கு, இப்படி ஒரு கரெக்டான ஒரு ஏஜில் கல்யாணம் பண்ணி, பையனை விட பொண்ணுக்கு கொஞ்சம் சின்ன வயசாக கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஏன் பையனுக்கு 25 வயசுல வளர வேண்டிய அறிவு பொண்ணுக்கு 18 வயசுலேயே வந்துட்டு இருக்கும். அந்த அனுபவம் வந்துட்டு இருக்கும். குடும்பத்தை அழகாக இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் நடத்தணுங்கிறது நமக்கு அந்த அறிவு வந்துடும். இப்போ ஏமா நீங்கள் இப்போ 3 பேரும் பட்டிமன்றத்தை முடிச்சுவிட்டு ஆஃபீஸுக்கு தானே போக போகிறீங்க? ஆனால் மூஞ்சி முகர கட்டைகளா, வீட்டுக்கு தானே போக போகிறீங்க. வீட்டுக்கு போய் நம்ம குடும்பம், நம்ம குழந்தை, நம்ம புருஷன் அதே திருப்பி சோறாக்கி போட்டு அதுங்களுக்கு குடும்பத்தை பார்த்து என்னால் தாங்கிக்க முடியல மேடம். என் வீட்டுக்காரங்க இந்த அம்மா சொன்னாங்க, வீட்டில் சும்மா உட்காந்து யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் கூட தான் பார்க்குறேன். நேற்று காலையில் எங்கள் வீட்டுக்காரு மணக்க மீன் குழம்பு வச்சு கொடுத்தேன் சார். எனக்கு சமைக்க தெரியாது. ஏன்னா நான் எங்கள் வீட்டில் டேட் லிட்டில் பிரின்சஸாக வளர்ந்துட்டேன். இருந்தாலும் யூடியூப்பை பார்த்து வைப்போம் மீன் குழம்பு. நிஜமாக்கா மணக்க ஆனாலும் கோச்சிக்கிட்டாரு. ஏன் மாமா கோச்சிக்கிறீங்கன்னு கேட்டேன். நல்லா தான் வச்ச மீன் குழம்பு, தக்காளி வெங்காயம் வெந்தயம் எல்லாம் போட்டு கடைசி அந்த மீனை போட மறந்துட்டேன். அப்போ அது வெத்த குழம்பு பேரை மாத்திடுறேன். என்ன நினைச்சாங்க பாருங்க. வாங்கம்மா, ஏன் மாமா கோச்சிக்கிறீங்க? இப்போ என்ன மீன் இல்லைன்னா என்ன? என் கண்ணை பாருங்க, மீன் மாதிரி அது இது. இந்த ரொமான்ஸ் எல்லாம் வேலைக்கு போனா கிடைக்குமே? அதுலயும் ஒரு பாயிண்ட் கல்பனாக்கா சொன்னாங்க பாருங்க. அந்த பாசிமணி ஊசி விற்கிற அந்த அம்மா வந்து குழந்தை சினுங்கும் போது தட்டினாங்களா? நைட்டு ஷிஃப்ட் போயிட்டா அப்படிமா தட்டுவீங்க. நீங்கள் வேலைக்கு போகிறத நான் தப்புன்னு சொல்லலாமா? நான் சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா நானும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். இப்போ பட்டிமன்றம் வந்திருக்கேன், இதுவும் ஒரு வேலை தான். நீங்கள் வேலைக்கு போகிறதே நாங்கள் தப்பு சொல்லவே இல்லை. உங்களுடைய தரம் உயர்கிறதுன்னு நினச்சிட்டு நீங்கள் தாரம் என்ற இடத்தை விடும்போது உங்கள் தடம் புரளுது. நான் வீட்டில் இருக்கிறது தான் விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. நான் வீட்டில் காலையில் எந்திரிக்கிறேன்னா, சமைக்கிறேன்னா, குழந்தைங்களை பார்க்கறேன்னா, புருஷனை பார்க்குறேன்னா, அழகாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு கால் மேலே கால் போட்டு டிவி பார்ப்பேன். எனக்கு கூட ரொம்ப நாளாக அதான் ஆசையா முடியாது. கால் மேலே கால் போட்டு நான் டிவி பார்ப்பேன் மேடம்.
இதே நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், நான் போய் கால் மேலே கால் போட்டு, டேய் மேனேஜர் இங்கே வாடா, எனக்கு போர் அடிக்குது, எனக்கு இப்போ ஃபீவர் வருது, எனக்கு ரெஸ்ட் வேணும்னு கேட்டால் சும்மா விடுவானா? டோலோ போட்டு வேலையை பாருடின்னு சொல்கிற காலங்க இது. கால் மேலே கால் போகிறது நல்லா இருக்கா, டோலோவை போட்டு வேலை பார்க்குறது நல்லா இருக்கா? என் வீடு, நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என் வீட்டில் நான் ராணியாக இருப்பதையே விரும்புகிறேன். அடுத்தவனுக்கு அடிமையாக இருக்க நான் விரும்புகிறேன். ஆணுக்கு பெண் சமம், ஆணுக்கான் சமம். இப்போ ஆணாக இருக்கீங்களா பெண்ணாக இருக்கீங்களா சரி சமம். இந்த காலம் மாறிடுச்சு, நாங்களும் வேலைக்கு போவோம். இது நீங்கள் வந்து சிட்டியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் வேலைக்கு போகிறத எப்போ ஆதரிக்கிறேன் தெரியுமா? தப்பு சொல்லலை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா ஆம்பளை பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் சம்பளம் கரெக்டாக ஒரே மாதிரி கொடுப்பாங்க. எனக்கு 1 லட்சமா, உனக்கு 1 லட்சம் சம்பளம். நீங்கள் சொன்னீங்க இல்லாமா, சித்தாள் வேலை பார்த்து ஒரு பெண் வீட்டுக்கு போகிறாள். சித்தாளுக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா? நீ அதில் ஆம்பளையும் வேலை பார்ப்பான், பொம்பளையும் வேலை பார்ப்பாங்க. ஆம்பளைக்கு 1500 ரூபாய் சம்பளம், பொம்பளைக்கு 350 ரூபா சம்பளம் இப்பவும் இருக்குமா? எது அப்போ சரி சமமாக மாறுதோ அன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போங்க, நாங்கள் அதை மதிக்கிறோம். இன்னும் அந்த சமூகமே மாறலை, நீங்கள் அதை மாற்றுங்க. அப்போ நீங்கள் வேலைக்கு போகிறத நாங்கள் ஆதரிக்கிறோம். அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா குடும்பத்தோட தரம். ஏன் மேடம் அப்படி ஒரு ஆளை சூஸ் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். சித்தாள் வேலைக்கு விட்டு அந்த பரதேசி எங்கே போகுது நான் கேட்குறேன். இந்த அம்மா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, நான் சித்தாள் வேலை செய்து விட்டு வீட்டுக்கு போகிறேன், அந்த பரதேசி மணமகள். அப்போ யார் மேலே தப்பு? மணமகள் மன்றம் போகிறதுக்கு நீ ஏமா விட்ற? நீ என்ன தர்மாசத்தில் படுத்தா கிடக்குற? ஏமா குடும்பத்தை பார்க்க வேண்டியது நம்ம வேலைம்மா. அந்த பரதேசி எங்கேயாவது போகுது, இல்லை நீ விஷத்தை வச்சு கொன்று. இது தவறான செய்தி மேடம். என்னை பொறுத்த வரைக்கும் என் புருஷனை நான் கவனிக்கலாம். இப்போ நான் மேக்கப் போட்டு நல்லா சொன்னாங்க, மேக்கப் போடுறீங்க இதை பண்ணுறீங்க. என்னம்மா நாங்கள் யாரும் மேக்கப் போடுறதை பற்றி தப்பாகவே சொல்லலை. நான் மேக்கப் போட்டு கெட்டப் ஆலனா என் புருஷன் செட்டப் வச்சிருவான்னு எனக்கு தெரியும். எதை தப்பு சொல்ல மாட்டீங்க? செட்டப் வச்சுக்கிறதே இல்லை மேக்கப் போட்டு. அவன் செட்டப் வச்சனா அவனை காலி பண்ணுறேன் நான். எனக்கு இன்னொரு விஷயம் சொன்னாங்க, குடும்பம்னா எங்களை வந்து மதிக்கவே மாட்டுறாங்க. மதிப்பெல்லாம் இப்போ எங்கேயுமே இப்போ நான் ஒரு காதல் கல்யாணம், நான் வந்து வேலைக்கு போகிறது ஆதரிக்கிறேன்னு நான் சொல்லலை, தப்பு சொல்லவே இல்லை. நான் எதை விரும்புகிறேன்? இப்போ இருக்கிற பெண்கள்லாம் பயங்கரமாக சொன்னாங்க, காலையில் எந்திரிச்சு நான் வந்து காப்பி போட்டு டீ போட்டு என் புருஷனுக்கு இது மாமியார் இருக்குதுன்னு செஞ்சு வச்சு வேலைக்கு ஓடுறதுக்குள்ளே ஐயோ ஏமா அவ்வளோ கஷ்டப்படுறேன். வேணாம், அந்த கஷ்டம் தேவையில்லை நமக்கு. நான் காதல் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நாங்கள் காதல் பண்ணும்போது எங்களுக்கு எதிர்ப்பு அதிகம். எங்களுடைய நான் வேறு சமூகம், என்னுடைய கணவர் வேறு சமூகம், எல்லாமே எங்களுடைய ரிலீஜன் எல்லாமே வேறு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் காதலித்து நாங்கள் ஒரு வேலைக்கு போய் ஒரு கிரியேட் பண்ணுறதை நாங்கள் வந்து இது பண்ணல. வேலைக்கு போகிறத குறியாக வச்சு நாங்கள் காதல் பண்ணல. என்னையும் அவரையும் சார்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்கே நாங்கள் முற்பட்டுமே தவிர, என் புருஷன் நல்லா சம்பாதிக்கிறான், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், சேர்ந்து 2 பேரும் நல்லா காசை கொட்டி ஒரு மண்டபத்தை கட்டுவோம், ஒரு வீட்டை கட்டுவோம், கிடையவே கிடையாது. ஒரு குடும்பத்தை அழகாக உருவாக்குறோமா ஒரு சமூகம் தானாக உருவாகும். ரோஹிணி அக்கா சொன்னாங்க, நான் முன்னாடி உட்காருவேன், என் புருஷன் பின்னாடி உட்காந்து குடும்ப பாரத்தை 2 பேரும் அழகாக. அதெல்லாம் ஏன்க்கா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? ரொமான்ஸாக வாழ கற்றுக்குங்க. குடும்பங்கிறது அழகான காதல்க்கா. நான் உட்காந்துருக்கேன் மேடம், நானும் இதே அனுபவிச்சிருக்கேன். நாங்கள் முதல்ல லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் முன்னாடி என் ஸ்கூட்டியில் உட்காந்துப்போ எங்கள் வீட்டுக்கார் பின்னாடி உட்காந்துருப்பாரு. எங்களுடைய அப்போ இருந்த மனநிலை என்ன தெரியுமா? நினைச்ச வாழ்க்கை வேணும் முன்னு நெஞ்சம் கடந்து ஏங்குதே, படைச்ச சாமி கேட்காததையும் படிச்ச சாமி கேட்டதே, எல்லாரையும் போல நல்லாரு போனால நீதி தரும் சேதி வரும், நமக்குண்டு அழகிய எதிர்காலம் அப்படின்னு. நமக்கு இருக்கியா நாளைக்கு நல்ல எதிர்காலம்? நம்ம அழகாக ஒரு குடும்பத்தை உருவாக்குவோன்னு நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்கணும். அழகாக எனக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். இப்போ எங்கள் வீட்டுக்காரே சொல்கிறாரு, பசங்க அழகாக பிறந்துட்டாங்க, இனி உன் வேலையை அழகாக பாரு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு என் கணவர் சொன்ன வார்த்தை என்னை இந்த இடத்துல நிறுத்தியிருக்கு. எதற்காக? குடும்பத்தோட தரம் உயர்வதற்காக. இவர்கள் 3 பேருக்கும் பெண் பிள்ளை இருக்குன்னு நான் நம்புகிறேன். பெண் பிள்ளை இருந்தால் உங்களுக்கு பெண் பிள்ளை இருக்குது மேடம். நீங்கள் எல்லாம் உங்களுடைய தரம் உயர்கிறது என்று பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்யாமல் வேலைக்கே அனுப்பி சாதிக்க வேண்டும் என்று தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள்லாம் ஏன் கல்யாணம் செய்து வைக்கிறீர்கள் பெண் பிள்ளைக்கு? 25 வயது ஆனவனும் மேட்ரிமணி அந்த மணி இந்த மணி எல்லா மணியும் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை ஏன் தேடுகிறீர்கள்? தடம் புரளுமா? வேணாமா, தரம் உயரட்டும். நீங்கள் கல்யாணமே பண்ணாமல் உங்கள் பொம்பளை பிள்ளைய வீட்டோட வச்சுக்கோங்க.
ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க? ஏன்? ஒரு பெண் பிள்ளைக்கும் ஒரு ஆண் பிள்ளைக்கும் ஒருவருக்கு ஒருவர் ஒரு துணை வந்தால் மட்டுமே அது ஒரு குடும்பமாக சேர்ந்து அழகான ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் என்றுதான். அந்தந்த வயசுல அதாவது நடக்கணும், இல்லைன்னா அது விளங்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, கணவனும் மனைவியும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க. அது ஒரு அழகான விஷயம்னே வச்சுக்குவாங்க. அழகாக சண்டை போடும்போது இந்த அம்மா என்ன பண்ணுவாங்களா, எப்போல்லாம் அவங்க வீட்டுக்காரர் அவங்கள திட்டும் போது போய் பொம்மை செய்ய ஆரம்பிச்சிருவாங்களாம். நூலை வச்சு ஏதோ ஒரு பொம்மையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்களாம். செஞ்சு 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 அப்படியே அடுக்கி வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்காருக்கு தெரியாது. ஒரு நாள் அந்த அம்மாவுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வந்து சொல்லுது, அம்மா எங்கள் வீட்டுக்காரர் என் பேச்சு கேட்கவே மாட்டுறாருமா, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கார். இங்கே வா, உங்கள் வீட்டில் எப்போல்லாம் சண்டை நடக்குதோ, எப்போல்லாம் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டுக்காரர் ஒன்று திட்டுறாரோ அப்போல்லாம் இந்த பொம்மையை செய்யின்னு அந்த அம்மா அந்த நூலையும் அந்த பொண்ணுக்கிட்டே கொடுத்து விட்டுருச்சு. அப்போ அவங்க வீட்டுக்காரர் பார்த்துட்டே இருந்திருக்காரு. என்னடி பொண்ணுக்கு ஏதோ யுக்தி சொல்லி கொடுக்குற? ஆமாங்க, நீங்கள் என்னை எப்போல்லாம் திட்டும் போதும் எனக்கு கோபம் வரும், அடிக்கணும்னு தோணும், ஆனால் நான் அடிக்க மாட்டேன், பொம்மை செய்ய ஆரம்பிச்சிருவேன். அப்படியா? இது வரைக்கும் நீ எத்தனை பொம்மை செஞ்சுருக்க, போய் எடுத்துட்டு வா அப்படின்னு இருக்கு. நம்ம என்னால் இப்போ போக முடியாது, நீங்கள் போயிட்டு அந்த பறன் மேலே ஒரு பெட்டி இருக்கும், அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வாங்கன்னு. பெட்டியை திறந்து பார்த்தா 2 பொம்மை தான் இருந்துச்சான். 2 பொம்மை தான் இருக்குது. அப்போ நான் 2 தடவை தான் உன் மேலே கோவப்பட்டிருக்கிறேண்ணா. அட லூசு பையில, அந்த பொம்மையை எடுத்துகிட்டு கீழே பாரியா, ஒரு மஞ்சள் பை இருக்குது. மஞ்சள் பை எடுத்து பார்த்தா 2 லட்ச ரூபா. இவருக்கு ஆச்சரியம், 2 லட்ச ரூபாய் எனக்கு தெரியாமல் சேர்த்து வச்சேத்தாங்க. அட லூசு பையில, அந்த பொம்மை செஞ்சு வித்த காசு வந்தது, அந்த காசு அவர் திட்டினதை பாசிட்டிவாக எடுத்து அதை பொம்மை செஞ்சு அதை விற்று அந்த குடும்பத்தில் அழகாக ஒரு சேவிங்ஸை பண்ணியிருக்கு அந்த அம்மா. நீங்கள் புருஷன் திட்டுறாரு, மாமியார் திட்டுறாரு, மாமனார் திட்டுறாருன்ட்டு தன்மானம் தான் பெருசு, நான் வேலைக்கு போகிற வேலையில் மேனேஜர் திட்டுறான்னு அவனை என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் போய் பட்டிமன்றம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் காலையில் 9 மணி வரைக்கும் தூங்குவேன். என் மாமியார் நான் இப்போ வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சு கூட அவள் தூங்கட்டண்டா, நீ வா, நீ இட்லி சுடு, நான் சட்னி அரைக்கிறேன்னு எனக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. நாங்கள் வேலைக்கு செல்வதை உங்கள் சூழ்நிலைகளை பொறுத்து நீங்கள் தரம் உயர்த்தணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் சூழ்நிலைகளை பொறுத்து நீங்கள் வேலைக்கு போங்க, தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாமல் என் தன்மானம் தான் முக்கியம், என் வருமானம் தான் முக்கியம் என்று நீங்கள் போகும்போது உங்கள் தரம் உயரவில்லை, தடம் புரளுகிறதா நான் சொல்கிறேன். அம்மான்ற பாசம் சொன்னீங்களே, ஒரு குழந்தை வீட்டிலேருந்து கிளம்பும் போது, அம்மா என் பேக் எங்க, அம்மா என் தண்ணி எங்க, அம்மா என் ரப்பர் எங்க, அம்மா என் செருப்பு எங்க, அம்மா என் சாப்பாடு எங்க, எல்லாம் அம்மாவை தான் கேட்பான். அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது அம்மா இல்லாமல் அப்பா மட்டும் வீட்டில் இருக்கட்டுமே, அப்பாவை பார்த்து மொதல் வார்த்தை என்ன தெரியுமா கேட்பான்? அப்பா அம்மா எங்க அப்படின்னு தான் கேட்பான். அங்கே நிற்கிறது நாங்கள் சொல்ல வர செய்தி. ஒரு அம்மா பார்த்து கொள்ளும் மாதிரி வேறு யார் பார்த்துக்கொண்டாலும் குழந்தைங்க நல்லபடியாக வளராது. ஆனால் அதுக்குன்னு நாங்கள் வேலைக்கு போகிறத தப்புன்னு சொல்ல வரல. சூழ்நிலைகளை பொறுத்து உங்களுடைய தரம் உயர்த்துங்கள், தப்பே இல்லை. தடம் புரண்ட பிறகு நீங்கள் தரம் உயர்த்தியன்னா உயர்த்தாமல் போய் எங்களுக்கு என்ன. அதனால் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறத பொறுத்து யாரும் மெரினா பீச்சிலும் ஒசூரில் வந்து சைடில் தொழிற்சாலை பக்கத்தில் உங்களுக்கு செலலாம் வைக்க போகிறதில்ல. யதார்த்தத்தை புரிந்து கொண்டு யதார்த்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளுங்கள் சொல்லி, எந்த சூழ்நிலையில் பார்த்தாலும் இன்றைய சூழ்நிலையில் பெண்கள் வேலைக்கு செல்வதனால் தரம் உயரவில்லை, தடம் தான் புரளுகிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி வருகிறேன். நன்றி.